பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நிரம்பி வழிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எதிர்பார்ப்பது நிரம்பி வழிகிறது. நம்மை நிரப்புகிறவராகவும் நிரம்பி வழிகிறவராகவும் செய்கிறார். பழைய ஏற்பாட்டை பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால் நாம் திருப்தி அடைவது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் குறிப்பாக நம் சத்துருக்களுக்கும் அவற்றை பகிர்ந்து அளிக்கத்தக்கதாய் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை காண்பிக்கிறது. சத்துருக்களுக்கும் அவற்றை பகிர்ந்து அளிக்க வேண்டுமா? பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுக்குண்டான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 12:2 உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது முன்பாக இருக்கிற வசனம். அதுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நாம் மற்றவர்களுக்கு எப்போதும் ஆசீர்வாதமாய் இருப்பவர்களாய் காணப்படவில்லை. ஆசீர்வாதத்தின் கூட்டாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அன்பு பிரியமானவே, இந்த காலை வேளையிலே நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் காணப்படுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நாம் எப்போதும் ஒரு நிறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அவனை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க எப்படி இருப்பனா ஆசீர்வாதமா இருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக. ஆகவேதான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அதை சத்துருக்கும் பகிர்ந்தளிக்கத்தக்க நாம் காணப்பட வேண்டும். ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமா இருந்தால் நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யோவான் 7:38 வாசிக்கும் போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும். யாரை ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கிறான்னு சொன்னாலும் வேத வாக்கியம் சொல்லுகிறதாம், அவரிடத்தில் யார் விசுவாசமா இருக்கிறானோ அவனைத்தான் தேவன் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறான். அவன் உள்ளத்துலதான் ஜீவ தண்ணீர் இருக்குமா, அபிஷேகம் காணப்படும், ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் நாம் வேதத்துல பார்த்தோம்னா அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் விசுவாசம் இல்லாமல் எதுவுமே நடக்கும். எல்லாமே விசுவாசத்தை கொண்டுதான் அற்புதங்கள் நடக்கும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? என்னை நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசம் அவனை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிய இந்த காலை வேளையிலே அன்பு பிரியமானவர்களே, நம்முடைய பாத்திரம், நம் சரீரமாகிய பாத்திரம் எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கு. விசுவாசத்தினால் நிரம்பி வழிய வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும். அப்படி நிரம்பி வழியும் போது நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். நமக்கு மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருவையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசமா இருக்கும் என்று சொன்னால் நாம் சீவ தண்ணீர் நமக்கு உண்டு. ஆண்டவர் தேவன் எவற்றினால் நிரப்ப விரும்புகிறார்? ரோமர் 15:13 சொல்கிறது, பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். எதனால் நிரம்பி வழியணும் என்று சொன்னால், பரிசுத்தாவியின் பலத்தினால். இரண்டாவது, நம்பிக்கை பெருகும்படி. மூன்றாவது, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டான் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார்கள். ஒன்று, பரிசுத்தாவியின் பலம். 2, அந்த பலத்தினால் உனக்குள் வருகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உறுதிப்படும் போது அது விசுவாசமாக மாறுது. இந்த 3 காரியம் சேரும்போது தேவன் ஒரு மனிதனை எப்படி நிரப்புகிறார் சொன்னார், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒன்று சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், இன்னொன்று சமாதானத்தினால் நிரப்புகிறார். அன்பு பிரியமானவர்களே, நாம் நிரம்பி வழிய வேண்டும். எதில்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அதுக்கு பரிசுத்தாவின் பலன் தேவை. இந்த பரிசுத்தாவின் பலன் உனக்கு நம்பிக்கை பெருகச் செய்கிறது. அந்த நம்பிக்கை விசுவாசத்தினால் உண்டாகிறது. உண்டாகும் போது உனக்கு சந்தோஷம் சமாதானம் பெருகுகிறது. பரிபூர்ண ஆனந்தம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிபூர்ண சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆகையால் சங்கீதம் 16:11 சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீங்க. உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஜீவ மார்க்கம், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் எழுதப்பட்ட இந்த வேத புத்தகத்தின்படி நடப்பதுதான் ஜீவ மார்க்கம். இதை ஒரு மனிதனுக்கு தெரியப்படுத்துகிறார். எதற்காக? அவர் சமூகத்திலே நீ பரிபூர்ண ஆனந்தம் அடைய வேண்டும். உங்களுடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நித்தியத்துக்குண்டான வழி இதிலே உண்டு. அது அன்பு பிரியமானவை. கர்த்தர் எல்லாவித சந்தோஷத்தினாலும் தேவன் நிரப்ப விரும்புகிறார். ஆகவே அப்போஸ்தலர் 2:28 சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிறது. சந்தோஷத்தினால் நாம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாத்திரம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இரண்டாவது சொல்றாரு, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நடத்துகிற. சமாதானத்தை உனக்கு எப்படி கொடுத்தாருன்னா சிலுவையில் கொடுத்தார். உனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். நமக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது. உங்களிடம் வைத்தது, காலில் ஆணை அடிக்கப்பட்டது, கைகளில் ஆணை அடிக்கப்பட்டது, விழாவிலே குத்தப்பட்டது, சரீரம் கிழிக்கப்பட்டது, அவமான பேச்சுகளை தாங்கிக் கொண்டது, சிலுவை மரத்திலே ஏற்றி ஜீவனை விட்டது, சவுக்கினால் அடிப்பட்டது. எல்லாமே ஒரே விஷயம்தான், சமாதானம். ஆமா, சமாதானத்தினால் நீ நிரம்பி. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேலும். என் சமாதானத்தை நான் உனக்குள் வைக்கிறேன், அதை ஒருவராலும் பறிக்க முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை சமாதானத்தினால் நடத்தும். நம்முடைய பாத்திரம் சமாதானத்தினால் நிரம்பி காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இரண்டாவது சங்கீதம் 71:8 சொல்றது, என் வாய் உன் துதியினாலும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அன்பு பிரியமானவர்களே, நாம் எது நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாய் துதியினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் விசுவாசத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மட்டுமல்ல, நம்முடைய பாத்திரம் துதியினால் நிரம்பியிருக்க வேண்டும். தாவீது துதியினால் நிரம்பியிருந்தான். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாய் எப்போதும் எப்போதும் வாயில் துதி இருக்கும் என்று சொன்னால் உடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அர்த்தம். அதனால என்ன நடக்கும்? சங்கீதம் 8:2, பகைஞனையும் வழிக்காரனையும் அடக்கி போட தேவனையும் உங்களுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகன் வாயில் பலன் உண்டு பண்ணி. அதான் துதி. பகைஞரையும் வழிக்காரனையும் அடக்கி போடணும்னா என்ன தேவையா? துதி நிறைந்து காணப்படுகிறது. யார் வாயில் துதி அதிகமாக கற்றுக்கிறதோ அவர்கள் பகைஞர்களை அடக்குவார்கள், வழிக்காரனை அடக்கி போடுவார்கள். ஆகவேதான் கோலியாத்துக்கு முன்பாக என்ன தாவீது நிற்கும் போது தாவீதுக்கு எதிராக அந்த கோலியாத்தால ஒண்ணும் பண்ண முடியல. தாவீதோட ராஜ்யத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தாவீது அசைக்க முடியல. அப்சலோம் எழும்புறான், சவுல் எழும்புறான், கோலியாத் எழும்புறான், கரடி, சிங்கம், மிருகம் முதல் கொண்டு எல்லாமே எழுந்தது அவனுக்கு முன்பாக. ஆனால் அவன் வாய் துதியினாலும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருந்தபடினால் அவன் பகைஞரையும் பழிக்காரையும் அடக்கி போட்டான். அன்பு பிரியமானது, நம் வாய் துதி எந்த அளவுக்கு காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜாதிகளுக்கு பழிவாங்கும், ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்புக கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் செலுத்தவும், அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையில் இருப்பதும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நாங்கள் எழுதப்பட்டது. சங்கீதம் 149:6-9. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாரையும் கட்டலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு பிரியமானவர்களே, நம் வாயில போதும் துதி இருக்கணும், வசனம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தாவின் பலன் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், இல்ல சமாதானம் இருக்கணும். இது இருந்தால் நம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான்
ஆதியாகமம் 44:1-2 பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை அந்த யோசேப்பின் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், அந்த பாத்திரத்தை மறைச்சு வைப்போம். அது யோசேப்பின் வெள்ளி பாத்திரம். யோசேப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேலோட்டமாய் காணப்படுகிறார். வெள்ளி பாத்திரம், வெள்ளி தூய்மையை காண்பிக்கிறது. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று சொன்னால் அதில் தூய்மை காணப்பட வேண்டும். அந்த தூய்மை காணப்படும் அந்த வெள்ளி பாத்திரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் ஊழியக்காரன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த கால வேளையிலே அன்பு புரியமானவர்களே, நாம் ஒரு நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் மாற வேண்டும். நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து விசுவாசம் பெருக வேண்டும். உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று தண்ணீர்கள் நதிகள் ஓட வேண்டும். ஆபிரகாம் சொன்னது போல நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். யாருக்கு? நாம் ஆசீர்வாதமா இருப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். பரிசுத்தாவின் பலத்தினால் பெறுகிறது, நம்பிக்கையால் பெறுகிறது, விசுவாசத்தினால் பெறுகிறது, சந்தோஷம் சமாதானத்தினால் பெறுகிறார். நமக்கு எப்போதும் அவர் சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சமாதானத்தினால் பெறுகிறது. நாம் மட்டும் சமாதானம் அல்ல, நாம் மற்றவர்களையும் சமாதானப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். நம் வாயில் எப்போதும் துதி இருக்க வேண்டும். மகத்துவத்தை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாயில் எப்போதும் பலம் உண்டாக வேண்டும். உண்டானா நாம் எல்லாவற்றையும் கட்டலாம். வழிகாரனின் பகைஞ்சை அடக்கி போடலாம். நம் பாத்திரம் எப்போதும் தூய்மையாய் காணப்படும். பாத்திரத்துல ஒரு பால் ஊற்றும் போது அந்த பாத்திரம் நல்லா இல்லைன்னா அந்த பால் கெட்டு போகும். அதுபோல நம்முடைய பாத்திரத்துல, நம் சரீரமாகிய பாத்திரத்துல கெட்டு போகின்ற எந்த காரியத்தையும் அனுமதிக்கக்கூடாது. சரியான ஒரு தூய்மையான ஒரு பாத்திரமா இருந்தால் நாம் நிரம்பி ஒழிகிற பாத்திரமா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.